வணக்கம். நான் ஈகே ஆண்டாள் வசந்தி, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், அக்ஷய வாஸ்து மற்றும் மலர் மருத்துவ ஆலோசகர். இப்பொழுது ஏஎல்பி லக்னம் அல்லது அக்ஷராசி மீனமாக இருப்பவர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். இந்த பலன்களை ஜென்ம ராசிக்கும் பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்கள் ஏஎல்பி லக்னம் அக்ஷராசி என்று சொல்லப்படுகின்ற நடப்பு தசா ராசிக்கும் பார்த்தால் இந்த பலன்கள் மிகவும் துல்லியமாக இருக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கடகத்தில் அமர்கிறார். 5ஆம் இட குரு என்பதால் புத்திர பாக்கியம், கல்வி, அறிவு, படைப்பாற்றல், பாக்கியம் இவற்றில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். குரு உச்சநிலை பெறும் ராசியில் இருப்பதால் பலருக்கும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாகலாம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மன நிம்மதி மற்றும் நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். இதுவரை மனதில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். சிலருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். காதல் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உருவாகலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கலாம். படைப்பாற்றல் மற்றும் புதிய யோசனை அதிகரிக்கும் காலமாக இது இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கலாம். உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உருவாகும். சிலருக்கு ப்ரமோஷன் அல்லது புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு கிரியேட்டிவ் ஐடியாஸ் மற்றும் எக்ஸ்பேன்ஷன் தொடர்பான வாய்ப்புகள் வரலாம். எஜுகேஷன், ஆர்ட்ஸ், சினிமா, கவுன்சிலிங், டீச்சிங், ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட் இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல சப்போர்ட் தரும். பெண்களுக்கு மன நிம்மதி மற்றும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு உள்ளது. திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தைகள் தொடர்பான சந்தோஷம் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் மற்றும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நல்ல கைடன்ஸ் மற்றும் முன்னேற்றம் உருவாகலாம். கவனம் மற்றும் நினைவாற்றல் அதிகரிக்கும் காலமாக இது இருக்கும். குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். இந்த காலத்தில் அதிக உணர்ச்சி வசப்படாமல் பிராக்டிக்கலாக சிந்திப்பது நல்லது. தேவையில்லாத ஸ்பெகுலேஷன் மற்றும் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்டில் தவிர்க்க வேண்டும். உடல் நலனில் உடல் எடை, சுகர், டைஜஷன் இவற்றில் கவனம் தேவை. மீனராசிக்காரர்கள் மகாவிஷ்ணு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதோடு வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு செய்வதும் நல்லது. குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்வதோடு குழந்தைகளுக்கு இனிப்பு பண்டம் வாங்கி தருவதும் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன் தரும். ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபடுவது மன நிம்மதியை அதிகரிக்கும். மொத்தத்தில் பார்த்தால் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பாக்கியம், கல்வி, குழந்தைகள் மூலம் சந்தோஷம், மன நிம்மதி இவற்றை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பலன்களை ஜென்ம ராசிக்கும் பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்கள் ஏழ்பி லக்னம் அக்ஷராசி என்று சொல்லப்படுகின்ற நடப்பு தசா ராசிக்கும் பார்த்தால் இந்த பலன்கள் மிகவும் துல்லியமாக இருக்கக்கூடும். உங்கள் ஏழ்பி லக்னம் அக்ஷராசி பற்றி தெரிந்து கொள்ள ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப்பை டவுன்லோட் செய்து பார்க்கலாம். நன்றி.